சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றே ஆயிரம் நினைவுகள் ஓடும் கரும்போ கனியோ கவிதை சுவையோ கரும்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தாள் வாங்கம்மா சசிகலா. ஹலோ ஹலோ ஹலோ. ஓம் நமச்சிவாய. சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. என் உமிழ் நீரும் தமிழ் நீராய் சுரக்க வேண்டும். தமிழ் தமிழ் என்றே இனி குழந்தைகள் பிறக்க வேண்டும். தமிழ் என்றால் மூடிய கதவுகள் திறக்க வேண்டும். தமிழ் தவிர அத்தனை மொழிகளும் எனக்கு மறக்க வேண்டும். தமிழோடு கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்க வேண்டும். தமிழ் இல்லை என்றால் என் உயிர் இறக்க வேண்டும். தமிழுக்கும் தமிழன்னைக்கும் முதல் வணக்கத்தை சொல்லி தமிழுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களா? லஜோரா கைத்தட்டுங்க. அழகான சாமி இருந்தால் அது ஆலயம், அழகான சாமி இருந்தால் அது ஆலயம், அழகான ரசிகர்கள் வாழ்ந்தால் அது குச்சி பாளையம். என்ன அழகா ரசிக்கிறாங்க? என்ன பச்சி பாளையம்? குப்பச்சி பாளையமா? அப்படி கேட்டுச்சு சார். நீங்க உங்ககிட்ட தானே கேட்டேன். அழகான ரசிகர்கள் இருந்தால் அது குப்பச்சி பாளையம். சரியா? அண்ணா நல்லா மைக்கு வைங்கண்ணா. உங்களுக்கு 5 ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். நடுவர் அவர்களே, அருமையான நடுவர். அந்த பக்கம் இருந்து வந்தாங்க, உங்களை ஒரு வரியாவது பாராட்டினாங்களா சார்? ஒன்றும் இல்லைம்மா. இந்த வாட்ஸ்அப் காலம் அவங்கள டெக்கரேட் பண்ணவே டைம் ஆயிடும். அடுத்தவங்களை எப்படி பாராட்டுவாங்க? எங்க காலம் தான் நடுவரை பாராட்டுற காலம். இப்போ உங்களை பாராட்ட போறேன், டோட்டல் ஊரும் கைத்தட்டும். என்ன பாக்குறீங்களா? ஆத்துக்கு வேணும் கரை, இங்க நடுவர் மனசுல இல்ல கரை. அவர் பேச்சு ஒன்னொன்னு பற்ற பற, அவர் பொண்டாட்டி அடிச்சு அவர் வாயில பொங்கு நுற. இதுதான் பாராட்டுறதா? எப்படி கைத்தட்டு வருது பாத்தீங்களா? நடுவர்களே, அப்படிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அழகான மொழி என்றால் அது அமுதம், அழகான மொழி என்றால் அது அமுதம், அழகான பட்டிமன்றத்தின் நடுவர் என்றால் அது கலை அமுதன். பட்டிமன்றம் முடிஞ்சு போலாம். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல எல்லாம் பொண்ணுங்க குனிஞ்சுக்கிட்டே வந்துச்சுங்க. இப்பெல்லாம் குத்துப்பாட்டோட வருது. ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்தா அந்த பொண்ணு எப்படி வரணும்? அச்சம் மடம் நாணம் பயிர் போட வரணும்ல. குனிஞ்ச தலை நிமிராம வரணும், மணமேடைக்கு வரணும் இல்லையா? இப்பெல்லாம் குத்துப்பாட்டோட வருது மணமேடைக்கு. எப்படி வருது தெரியுமா? மலையூர் நட்டாம மனச காட்டு கூட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா. ஏ தஞ்சாவூர் ரசாவ தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா. ஒரு மின்னல பிடிக்கத்தானே நான் வளைய கொண்டு போனேன். அடி மான் பிடிக்க மீன் பிடிக்க நேரம் இல்ல போடி. நான் வேட்டையான தானே ஒரு வேலை கொண்டு போனேன். அடி பூ பறிக்க தேன் குடிக்க நேரம் இல்ல போடி. தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் மம்பட்டியா அட மம்பட்டியா. கேட்ட உடன் நல்ல கலக்குது மம்பட்டியா அட மம்பட்டியா. பார்த்த உடன் பல பழக்குது மம்பட்டியா அட மம்பட்டியா. எழுத்துக்கு கோடி பறக்குது மம்பட்டியா அட மம்பட்டியா. மலையூரு நட்டாம மனச காட்டு விட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா. ஏ தஞ்சாவூர் ரசாவ தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவ்வளவு இல்ல ஆமா. இப்படி குத்து சாங்கோட வருது சார். இந்த குத்து சாங்கோட வர்ற காலம் நல்ல காலம்னு எதிரில பேசிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு? திடீர் சாம்பார், திடீர் புளியோதரை, திடீர் ரசம் சாப்பிட்டு புருஷன் முறை திடீர்னு போயிடுறான். ரோட்ல யார்ட்டையாவது பேச முடியுதாக்கா? நான் கரெக்டா 8 மணிக்கெல்லாம் வந்து இறங்கிட்டேன் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல. ஒரு 8 வயசு பையன் என்னை பார்த்துட்டு சொல்றான், மச்சான் எவனோ சிலிண்டருக்கு சேலை கட்டி விட்டுருக்கான், அது நம்ம ஊருக்கே வந்திருக்கு. டே அக்கா, பட்டிமன்றம் பேச வந்திருக்கேன்டா. பஸ் போற ரோட்ல குறுக்க மறுக்க ஓடுறாங்க.
ஏன்டா அப்படி குறுக்க மறுக்க ஓடுறியா, எங்க இருந்துடா வாரேன்னு? எங்க அம்மா வவுத்துல இருந்து வரேன் அப்படிங்கிறாயா? இன்னைக்கு இருக்கிற ஆளுகிட்ட பேச முடியுதா? அந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த காலம் எப்படிங்க இருக்கு? அந்த காலம் பொருட்களை பயன்படுத்தினார்கள், மனிதர்களை நேசித்தார்கள். ஆனால் இன்று பொருட்களை நேசிக்கிறார்கள், மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள். யூஸ் பண்றாங்களா இல்லையா? நம்மள என்ன அழகா யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்லட்டா, அன்னைக்கெல்லாம் குழந்தைய கொடுக்கறதுக்காக உயிரை கொடுத்தா ஒருத்தி கமலினி. ஆனா இன்னைக்கு பிரியாணி பொட்டலத்துக்காக பிள்ளைய கொண்ட கூட்டம் தானம்மா நீங்க. இந்த காலம் நல்லா இருக்குன்னு எப்படி பேச வந்திருக்கீங்க? பெத்த பிள்ளைய ஒரு அம்மா கொண்டு பிடிச்சிங்க, உங்களுக்கு தெரியும்ல, பிரியான்னு அந்த பிள்ளை பேரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல நீங்க அப்டேட்டா இருக்கீங்களா? ரொம்ப கம்மி தான்மா. ஏக் லேடி 52 ஆண்கள் லைஃப் காலி. ஏக் லேடி பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? அதுல போட்டிருக்கான், ஒரு பொம்பளை 52 ஆம்பளை ஏமாத்திருச்சுங்க. நீ 10 பவுன் கொடு, நம்ம 2 கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம், நீ ஒரு 5 பவுன் கொடு, ஒரு நம்ம 2 கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை ஏமாத்தி இருக்கு. நான் இல்ல, அவர் நினைச்சிட்டாருங்க. நினைச்சா இல்லையா சார்? 10 பவுன் 16 பவுன் இப்படி தாலி கொடி ஒரு 52 பழகிருச்சுமா. 52 பேர்ட்ட வாங்கிருச்சு. எப்படியாவது உங்களை சிரிக்க வைக்கணும்ல, அப்புறம் என்ன பண்ணி தொலைய. 52 பேரை ஏமாத்திருச்சுங்க. அதுக்கு இவங்க ஆளுங்க மீம்ஸ் போட்டிருக்காங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தெரிஞ்சது 52, தெரியாது எத்தனையோ. கீழே ஒருத்தன் போட்டிருக்கான், ஏன் 52 ஆண்களை ஏமாற்றி விட்டார் என்று நீங்கள் எழுதுகிறீர்கள்? 52 ஆண்களின் வாழ்க்கையில் இன்ப ஒளி ஏற்றினார் என்று எழுதுகிறாயா? இது நல்ல காலம், இது நல்ல காலமாயா? அதை விட பார்த்தீங்கன்னா பெரிய ஹைலைட் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாயங்காலம் ஆனோடனே வீட்டில் விளக்கேற்றணும். ஏற்றக்கூடாதா? எல்லா பொம்பளையும் உட்காந்து சீரியலை பார்த்து அழுவுதுங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் கடுப்பாகி வீட்டிலேயே தூக்கு போட்டுருவோம்னு சேலையை மாட்டிட்டான். எங்க இந்த அம்மா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு முன்னாடியே சேலையை மாட்டிட்டான். அந்த அக்கா சொல்லுது, இந்த டிவி மறைக்குது, போய் அடுத்த ரூம்ல போய் தூக்கு போடு. இது நல்ல காலம் பேச 3 பேர் வந்திருக்காங்க நடுவர்களே. அந்த காலத்துல இந்த கல்யாணம் முடிக்க போற வர மச்சான் போடுவாங்க. எப்படி அந்த மச்சானை எப்படி போடுவாங்க தெரியுமா? வாங்க மச்சான், சும்மா வாங்க மச்சான், கிட்ட வாங்க மச்சான், வாங்க வந்த வழிய பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க, வாங்க மச்சான், வாங்க மச்சான், கிட்ட வாங்க மச்சான், மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்ப வரும் பழைய நட்டைய மாத்து, மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்ப வரும் பழைய நட்டைய மாத்து. இப்படி இருந்துச்சு பாட்டு. அன்னி அப்படின்னா அன்னை கூட்டல் நீ அன்னி, மதனி அப்படின்னா மாதா கூட்டல் நீ மதனி. அப்படி இருந்த பேரை இந்த மதனியை கூட எங்க போட்டிருக்கான் தெரியுமா? வண்டாப்ல மாமதுர அண்ணன் கொடி வாமதினி அண்ணன் ரெடி, மருத மெச்சு அண்ணன் கொடி வாமதினி அண்ணன் ரெடி. மதினியை கொண்டு வந்து வா அண்ணன் ரெடியா இருக்காரு, வா மதினின்னு கூப்பிடுறாங்க. நல்ல வேலை அதுக்கு கூப்பிட்டானே. நடுவர்கள் இன்னைக்கு அழகான கும்பாபிஷேகம் இல்லையா? இந்த கும்பத்துல என்னென்ன வைப்பாங்க அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு சொல்லி தரணும்ல. யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி திருவிழா எடுத்து இந்த ஊர் மக்கள் கொண்டாடுறதுனால இந்த குழந்தை கும்பாபிஷேகம்னா என்னன்னு கேட்கும். அதுல நவதானியங்கள் இருக்கு. என்ன தெரியுமா? நெல், கம்பு, சோளம், மக்காச்சோளம், வரகு, கேழ்வரகு, திணை, சாமை, எள் என்ற 9 நவதானியங்கள் நிரப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடிதாங்கியாக இந்த ஊருக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அந்த கும்பத்தில் இருக்கிற இடி, அந்த வரகு தான் இடியை தாங்கிக்கிட்டு மக்களை உயிரோட வச்சிருக்குங்கிற செய்தியை வருங்கால தலைமுறைக்கு சொல்லணும். அதை எதிலையாவது சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. அது மேல பாத்தீங்கன்னா அந்த கும்பத்துல பாத்தீங்கன்னா அழகான வெள்ளை நூல் கட்டப்பட்டிருக்கும். அந்த வெள்ளை நூல் என்ன தெரியுமா? நம் உடம்பில் ஓடக்கூடிய 72,000 நரம்புகளின் எண்ணிக்கை தான் அந்த நூல். உள்ள நீர் நிரப்பப்பட்டிருக்கும், அதுதான் நம் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம். உள்ள தங்கம் இருக்கும், அதுதான் நம்முடைய உயிர். மேலே தேங்காய் இருக்கும், அதுதான் குடும்பத்தின் தலைவன். அது அரிசி மேல வச்சிருப்பாங்க, அதுதான் நம்முடைய ஆசனம் என்று நம்முடைய உடம்பின் அமைப்பை எல்லாம் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக கும்பாபிஷேகம் ஒரு அருமையான அதெல்லாம் இந்த வருங்கால பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும்ல. நான் டீச்சரா இருக்கேன்க்கா. பசு பால் தரும், இது மாதிரி ஒரு வாக்கியம் சொல்றாங்க. குரங்கு ஹோம்ஒர்க் தரும் அப்படிங்கிறாயா?
ஒரு 72 பக்கம் எழுதியிருக்கான் சார். 72 பக்கம் ஒண்ணுமே எழுதல. திருப்புக திருப்புக திருப்புக. நானும் 72 பக்கத்தையும் திருப்பிட்டேன். கடைசி பக்கத்தில் ஹைலைட் எழுதியிருக்கான். உனக்கு மானம் ரோசம் வெக்கம் சூடு சொரணம் இருந்தா 32 போட்டு பாஸ் பண்ணுன்னு எழுதியிருக்கானக்கா. அப்படி பாஸ் பண்ண முடியுமா? அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பேசுறான். ஏண்டா 50 கேள்வி பதில் இருக்குடா, ஒத்த பக்கம் எழுதிட்டு வந்திருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு. ஒத்த பக்கம் திருத்தின உனக்கே இல்லை, எனக்கு இருக்குங்கிறாயா? அதில் ரஜினி டைலாக் வேற சொல்கிறான், மேடம் சிங்கிளாக தான் வரும், பண்ணி தான் 10 பக்கம் எழுதிக்கிட்டு வருங்கிறான். 10 பக்கம் எழுதுகிற பொம்பளை பிள்ளைய பார்த்து. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் திருத்த முடியும் அப்படின்னு இந்த வட்டம் திருத்த முடியும் இந்த காலத்துலலாம் கிடையாதுங்க. அதை விட பார்த்தீங்கன்னா பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க? ஒரு அம்மா ஒரு 5 வயசு குழந்தையோட ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணியிருக்கு. போன அம்மா வரும்போது குழந்தைல ஒரு சூட்கேஸ், பெரிய டிராகிங் சூட்கேஸ் கொண்டு போயிடுச்சு. இந்த க்ளீன் பண்ணுறவர் இருக்கான் பார்த்தீங்களா, ரூமை க்ளீன் பண்ணுற க்ளீனரு உள்ளே போய் ரத்தமாக இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகி இந்த அம்மா எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னு சிசிடிவி கேமராவில் பார்த்தா இந்த அம்மாவுக்கும் புருஷனுக்கும் சண்டையாங்க. அவர் வந்து ஃபாரின்ல இருக்காராம். இப்போ டைவர்ஸ் கேஸ் 2 பேத்துக்கு நடக்குது. இந்த ஒத்த ஆம்பளை பிள்ளையை எங்கே விடுறதுன்னு சொல்லிட்டு சிஐடி வச்சு விசாரிக்கும் போது இந்த அம்மா கேரக்டர் சரியில்லை, அதனால அந்த பையனை அப்பாட்ட கொடுத்துடணும்னு தீர்ப்பாயிருச்சு. இன்னைக்கு நைட்டு தீர்ப்பு. இன்னைக்கு நைட்டு அந்த பையனை கொண்டு போய் இந்த அம்மா ஒப்படைக்கணுங்க. காலையில் கேஸ் ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த அம்மா தான் பெத்த 4 வயது ஆம்பளை பிள்ளைய வெட்டி ஒரு டிராகிங் சூட் கேஸ்குள்ளே வச்சு இழுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த காலம் எப்படிங்க இருக்கு? எவ்வளோ கண்ணீர் விடக்கூடிய செய்தி. தான் பெத்த பிள்ளைய ஒரு அம்மா வெட்டுதுன்னா இந்த காலம் நல்ல காலம்னு எப்படிங்க நீங்கள் பேசுவீங்க? அதை விட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாமியாரெல்லாம் மதிச்சோங்க. இந்த காலத்தில் யாராவது மாமியாரை மதிக்கிறாங்களா? நீங்கள் பாருங்கள், ஒரு ரூம்குள்ளே ஒரு மாமனாரையும் மருமகனையும் ஒன்றா போட்டு மூடிட்டு கதவை திறந்து பாருங்கள், அரை மணி நேரம் கழித்து பார்த்தா 2 பேரும் ஒரு குவார்ட்டரில் ஆஃப் ஆயிடுவாங்க. அதே ஒரு மாமியாலையும் மருமகளையும் ஒரு அரை மணி நேரம் மூடிட்டு திறந்து பாருங்கள், 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஒன்று பராண்டி ஒன்று உயிர் போயிடும். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு மாமியார் இருக்குக்கா, இப்போ கூட கிளம்பி வர எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டுது. ராத்திரிக்கு போகிறா, காலையிலைக்கு வரா, பட்டிமன்றம் பேசுகிறா, பாட்டு பாடுறா, லிப்ஸ்டிக் போடுறாங்கறியா. நான் ஏதோ மேடைக்கு வந்தால் நீங்கள் ஒரு 10,000 ரூபா தருவீங்க, நான் வர்றேன். ஆமாம், ரெக்கார்டு அதான் சொல்கிறேன். மேடைக்கு வந்தால் 10,000 ரூபா தருவீங்க, நான் மேடைக்கு வரேன். ஆனால் எங்கள் மாமியார் வரும்போது கெட்ட வார்த்தையில் திட்டுது. எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. நான் அந்த காலத்து பெண்ணில் நான் எதிர்த்து பேசலக்கா. கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது, பட் நான் அழலை சார். கண்ணீர் முட்டிட்டு வருது, பட் நான் அழலை. அழுதா மேக்கப் கலைஞ்சிரும், அதனால அப்படியே வந்து ஓரமாக போய் சோகமாக உட்காந்துருந்துச்சுக்கா. நம்ம ஒரு நகைச்சுவை பேச்சாளர் நம்ம மாமியாரை சிரிக்க வைக்கலான்னு கிட்ட போய், அத்தை மாமான எத்தி என் கனவுல வந்தார் தானே. மாமனா யாரு? மாமனார் அது புருஷன், சந்தோஷப்படணும்ல. அதுக்கு அந்த கிளவி சொல்லுது, அந்த எடுபட்ட வயசுக்கு 28 வருஷம் ஆச்சு, ஏன் கனவுல வராமல் உன் கனவுல வந்தானாக்கும். என்ன சொன்னேன் சொல்லு அப்படின்னுச்சு. நான் எப்படி ஆளு, அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது, அவங்கள சீக்கிரமாக வர சொன்னார்னே. இப்படி கோர்த்து விட்டு போன வாரம் எனக்கு எங்கள் மாமியாருக்கு பெரிய சண்டைங்க. என் குடும்பம் அது கையில், அது குடும்பம் என் கையில். ஒன்று நீ இருக்க முடியும் இந்த வீட்டில், இல்லாட்டி நான் இருக்க முடியும். ஏன் முடிச்சா வரட்டும், ஓன் முடிச்சா வரட்டும். என் முடிச்சா வந்தார். இந்த 2 பேரும் வெளியே போங்க, வேலைக்காரி இருக்கா நான் பார்த்துக்கிறேன்டாரியா. சபாச இந்த பெண்கள் எவ்வளோ அழகா சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? புருஷனை அந்த காலத்தில் எப்படி கூடுவாங்க தெரியுமா? ஏங்க, என்னங்க, அத்தான். ஆமாம், அத்தான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்பா, மாமா, என்னங்க, ஏ சவுட்டு பையில அப்பெல்லாம் கூப்பிடுறாங்க சார். பட் ஐ ஆம் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி. நோ, நான் என் புருஷ் எப்படி கூப்பிடுவேன் தெரியுமாக்கா? புருஷா? புருஷ் என்ன புருஷன் அப்படிலாம் நீளமா இல்லை, இப்போ சுருக்கியாச்சு. ஓ, அந்த ஆளுக்கு இடத்தையே ஸ்கூட்டர்லேயே சுருக்கியாச்சு. புருஷ், ஏன் புருஷ் நான் எப்படி கூப்பிடுவேன் தெரியுமாக்கா? நாதான் தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? அது ஒரு நாதாரி. மாமா மாமான்னு பொண்டாட்டி கூப்பிட்றான்னு ஆண்கள்லாம் மயங்கிறாதீங்க. மாமான்னா மாங்காய் மடையன்னு அர்த்தம். கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. பெண்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேங்க. உங்க வீட்டுக்காரர் டெய்லி 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு இருந்தா உங்க மேல பாசமா இருக்காருன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு இருந்தா பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம். கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. இந்த கல்யாணம் முடிக்காத இளவட்ட பசங்க எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் அக்கா. நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு கிளி மாதிரி சகப்பா இருக்கணும், இடுப்பு சிம்ரன் மாதிரி இருக்கணும், சிரிப்பு ஸ்னேகா மாதிரி இருக்கணும், கண்ணு மீனா மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? எந்த ஒரு பெண் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கிறாளோ அவள் தான் உலகத்திலேயே அழகான பெண். அவள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவாள். நடுவர்களே ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியான்னு. ஹீரோவை கீழே போட்டு நடு நெஞ்சில் அந்த பிள்ளை காலை வச்சுக்கிட்டு ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியா மாமானா அவன் என்ன சொல்லுவான்? நல்ல வேலை நெஞ்சில் வச்சா அடுத்து சங்கில் வைப்பா. சங்கில் வச்சுட்டு கேட்பா. அந்த பாட்டில் ஆம்பளையில் பூரா நாங்கள் கழுவி ஊத்துறான். எந்த ஆம்பளைக்காவது ரோசை வச்சாங்க? வியூஸ் எவ்வளோ தெரியுமா? 15.3 மில்லியன் வியூஸ். ஆம்பளைய பூரா. சமந்தா 12 கோடி ரூபா வாங்கிட்டு அரையும் குறையுமா ஆடுறா. அதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை அதே மாதிரி அரையும் குறையுமா ஆடுது. அதை விட பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பார்த்த ஒரே ஒரு ஆம்பளைக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுக்கா.
என்ன ஆம்பளையில கழுவி ஊத்துற, குட்டியா இருந்தா பாக்குறான், நட்டையா இருந்தா பாக்குறான், கவுனு போட்டா பாக்குறான்னு. அது ஒரு ஆம்பளைக்கு கோவம் வந்து பொம்பளையில மாத்திட்டான் அந்த பாட்டை. நீங்க இந்த பாட்டு கேட்டீங்களா? சூப்பரா இருக்கும். இந்த பொம்பளை பிள்ளையில பார்த்து பாடுறாரு. சும்மா இருக்கும் பசங்க முன்ன குறுக்க மறுக்க நடப்பீங்க, அவனா வந்து பேசட்டும்னு பல்ல பல்ல காட்டுவீங்க, நீ இல்லேனா செத்துருவேன்னு எத்தனை எத்த சொல்வீங்க, ஒன்னா ரெண்டா ஆம்பளைய கலட்டி விடும் பொம்பளை புத்தி, பொய் சொல்றியா பாப்பா, பொய் பொய் சொல்றியா பாப்பா, பொய் சொல்றியா பாப்பா, பொய் பொய் சொல்றியா பாப்பா. அந்த காலத்துல பொண்ணு அழகா நடந்து வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு எப்படி பாட்டு போட்டாங்க? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு விளையாட வந்தானா, சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு விளையாட வந்தாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. அப்படி இருந்துச்சு. இப்ப தமனா ட்ரெஸ்ஸை பூரா கிழிச்சு போட்டு ஒரு பாட்டு பாடுறான். பாத்தீங்களா அந்த பாட்டை? வியூஸ் எவ்வளவு தெரியுமா? 78.3 மில்லியன்ஸ்லாம் வியூஸ்லாம் தாண்டிடுச்சு. ஏன்னா அதுல சமந்தா மட்டும்தான் அரைகுறையமா ஆடினா, இதுல 3 பொம்பளை வந்து ஆடுறான். அதுவும் பாத்தீங்கன்னா தூங்குறவனை எப்படி அந்த காலத்துல பாட்டு போட்டு எழுப்பணும், தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, அப்படிதானே எழுப்பணும். இப்ப தூங்குற பிள்ளைக்கு தமனை அரையும் குறையமா போட்டுக்கிட்டு வந்து ஆடுறான். அச்சோ 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 மிச்சோ 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 மிச்ச முல்ல மச்சம் எல்லாம் பத்திக்கிச்சோ, கொலை கொலையா மந்திரிக்கா திரும்பவும் பேய் வந்துருச்சா, காலையில கண் முழிச்சா காஃபி ஒண்ணு தந்துருச்சா, அச்சோ அச்சோ வெக்கமெல்லாம் மிச்சோ மிச்ச முல்ல மச்சம் எல்லாம் பத்திக்கிச்சோ, கொலை கொலையா மந்திரிக்கா தூக்கம் போதும் எந்திரிப்பா, காலையில மேட்ச் இருக்கு கேட்ச் பிடிக்க வந்திருப்பா. வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கவங்க கூட இந்த பாட்டெல்லாம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்கம்மா. நடுவர்களே, அப்டேட் பாட்டு நடுவர்களே, பசங்களை படி படி படிங்கிறீங்களே, அவனுக்கு இப்படி அரைங்குறையமா ரீல்ஸ் வந்துச்சுன்னா அவன் எப்படி படிப்பான்? அதானே யோசிக்கணுமா இல்லையா? அம்மா ஒரு பக்கம் டச் செல்லு, அப்பா ஒரு பக்கம் டச் செல்லு, பையனை ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டுறீங்களே, அந்த பையன் எப்படி படிப்பான்? ஒரு பையனை படினா அவனை எப்படி படிக்க சொல்லணும் தெரியுமா? நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி, மாலையில் படி, இரவு பொருள் படும்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவன் வாழ்வது எப்படி, அறம்படி பொருள்படி இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி புகப்பொருள் படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி அதுவெல்லாம் நமக்கு தள்ளுபடி, சேதியப்படி தீண்டாமை வந்திடுமே மீண்டும் படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகுமே என் ஆன்றோர் சொற்படி, அதனால் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அப்படி சொல்லித்தரமா? ஏங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்குறாங்களே, நீங்க என்ன கமலஹாசனா, நான் என்ன கருப்பு குஷ்புவா, அந்த பிள்ளைல சிம்ரனா, இவ்வளவு பேர் ஏன் உட்கார்ந்து கேட்கறாங்க தெரியுமா? தமிழ்ங்க அழகான மொழி. மம்மினா அம்மா, டேடினா அப்பாங்க. எம்முக்கு ஒரு அர்த்தம் இல்லை, டிக்கு அர்த்தம் கிடையாதுங்க. ஆனா தமிழ் ஒரு சொல் எவ்வளவு அழகு தெரியுமா? ருசிக்கும் எழுத்து நா, மணக்கும் எழுத்து பூ, சுடும் எழுத்து தீ, கொடுக்கும் எழுத்து தா, வாங்கும் எழுத்து கை, தொங்கும் எழுத்து பை, மாதத்தின் எழுத்து தை. என்ன அழகு தெரியுமாங்க தமிழ்? இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் போராடுறோம் இல்லையா? இப்ப இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, நாளைக்கு காலையில வேலைக்கு போய் போராடணும். இப்ப நீங்க இன்னொரு 4 பட்டிமன்றம் கிடைச்சாதான் நீங்க சம்பாதிப்பீங்க. லலிதா அன்னைக்கு என்னைய விட 4 பட்டிமன்றம் கூட வாங்கினா தான் சம்பாதிக்க முடியும். இப்போ ஐஸ் அன்னைக்கு என்னைய விட 4 ஈவெண்ட் கூட கிடைச்சா சம்பாதிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றோம்? போட்டி போடுறோம். நம்ம செத்துட்டோம்னா நம்ம மண்ணை கரைச்சிட்டாங்கன்னா அதுக்கு பேர் அஸ்தின்னு பேருங்க. சொத்து சேர்த்து வச்சா அதுக்கு பேர் ஆஸ்தின்னு பேருங்க. ஒரு எழுத்துல நம்ம வாழ்க்கை, நம்ம எல்லாரும் போராடுறத 4 வரியில சொல்லட்டா, இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பின்பு அஸ்தி, நடுவிலே யார் ஒஸ்தி என்று போடுகிறோம் குஸ்தி. வாழ்க்கை எவ்வளவுதாங்க. இந்த 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 வாழ்க்கையில நல்லா வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா பிள்ளைகளுக்கு? கிடையாதுங்க. அம்மா வந்து சொல்றாங்க, மவனே நீ டாக்டர் ஆயிரணும், அப்பா சொல்றாரு நீ வந்து கலெக்டர் ஆயிரணும், பாட்டி வந்து சொல்லுது நீ போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும், தாத்தா வந்து சொல்றாரு நீ தாண்டா இந்த கட்சிக்கு எம்எல்ஏ ஆகணும். கடைசி அந்த பையன் பைத்தியம் ஆயிடுறாங்க, லூஸ் ஆயிடுறான். ஏதாவது சொல்லி தரணும்ல. அந்த காலத்துல கேப்ப கம்பு கூழ் எல்லாம் சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. 80 வயசு தாத்தா அப்படி கரும்பை கடிச்சு உரிப்பாருங்க. இன்னைக்கு கடிக்க முடியுமா? ஏங்க இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லட்டா, பெண்களுக்கு தான் ஆண்களை விட மூளை அதிகங்க. ஒரு 18-19 வயசானவனே ஆண்கள் 10 கேள்வி கேட்டா பெண்கள் 100 கேள்வி கேட்பாங்களாம். இந்த மூளை அப்படிப்பட்ட மூளையாம்.
இதை ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு பேரை சொன்னா எல்லாரும் கை தட்டுவீங்க. என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்றேன். இந்த மூளையில ரீஜன் பேஸ்ன்னு ஒரு நரம்பு போகுதான். அதுக்கும் நம்ம ஹார்ட்டுக்கும் இதயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான். இந்த பெண்களுக்கு அந்த கனெக்ஷன் பெருசா இருக்குமா. இந்த பெருசா இருந்தோன்னே இந்த புருஷனை 100 கேள்வி கேட்பா. எங்க போனேன், ஏன் வந்தேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், எப்போ வருவேன், மல்லிகைப்பூ வச்சு வாடுதே நான் தேடுறா, எடுவிட்ட வேலை வீட்டுக்கு சீக்கிரம் வாடான்னு சொல்றா. இப்படி 100 கேள்வி கேட்குற இந்த பெண்ணை அடக்கணும்னா என்ன செஞ்சாங்களாம்? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்குற இதயத்தில் இருக்கிற நரம்புக்கும் ரீஜன் பேஸுக்கு இருக்கிற கனெக்ஷனை அமைதிப்படுத்தணும்னா இந்த இடத்துல தங்கம் கிடந்தா அந்த பொண்ணுக்கு அத்தனை கேள்வி வராதுன்னு சொல்லி பெண்ணுக்கு தாலி கண்டுபிடித்து பெண்ணுக்கு தாலி கட்டினாங்க. தாலியை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? இந்த தேசத்திலே மிகப்பெரிய கோயிலாகிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் கண்டுபிடிச்சதுங்க. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் கரெக்டா நடக்குது. ஆம்பளை தான் பொம்பளைக்கு தாலி கட்டுறாங்க. ஆமா, மாத்தி பொம்பளை ஆம்பளைக்கு தாலி, அதுவும் நடந்துரும். இனிமேல் அதுவும் நடக்கும். இப்ப ஆம்பளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா? பொம்பளைக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு வர்றாங்க. 20 வயசுல வச்சு மேய்க்க முடியாது. பொம்பளை பிள்ளை கட்டிட்டு வந்துருது. எங்க ஊர்ல சார் வந்தோடனே விசாரிச்சேன். இங்க யாரும் சரக்கே அடிக்க மாட்டாங்களாம். சரக்கு வாடே யாருக்கு? ஆமா, ஒரு ஃபுல்லுனா 2 ஆஃப், ஒரு ஆஃப்னா 2 குவார்டர், ஒரு குவார்டர்னா 2 கட்டிங், ஒரு கட்டிங்னா 2 பெக்கு, ஒரு பெக்குனா 2 நக்குன்னு சத்தியமா யாருக்கும் தெரியாது. ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் சரக்கு அடிச்சாருங்க. அடிச்சோடனே அவருக்கு பொண்டாட்டி நான் வந்து நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்பதான் அந்த அம்மா தலைகளை சீவி அப்படி ஜம்முன்னு நிக்குது. அந்த அம்மாவை பார்த்து, செல்லக்குட்டி புச்சுக்கிட்டே கம்முன்னு தூக்குறா, இன்னைக்கு தான் குளிச்சியாண்ணா. அவ சப்பு நடந்து மூதே உன் வீடு எழுத்து விட்டு பொண்டாட்டி போய் சம்முன்னு இருக்கோம் கும்முன்னு இருக்கன்றான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் மட்டமெல்லாம் கிடக்காங்க. மூஞ்சி ஊரா வாந்தி. ஃபர்ஸ்ட் சரக்கு அடிச்சா வாந்தி வருமா சார்? மூஞ்சி ஊரா வாந்தி. ஒரு நாய் வந்து நக்குது. நம்மால் சொல்கிறான், ஷர்ரோ ஏன் மாமாவுக்கு ஒரு பக்கமாக தொட்டிக்கிறேன், இந்த பக்கம் வந்து தொட்டை நக்கிறது நாயின்னு இந்த நாய்க்கு தெரியல. அதை விட எங்கள் ஊரில் இன்னொரு ஆள் சூப்பர் ஆள் இருக்காரு. அவர் பேர் குப்புசாமிங்க. அப்போ தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. புது பொண்ணை போய் அடிக்கலாமாக்கா, கொஞ்சம் செட் ஆகி வாரிசு செட்டான பிறகு அடிக்கலாம். முதலே அடிக்கலாமா பொண்டாட்டிய? கல்யாணம் முடிச்ச புதுசுல அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளை 3 மாசம் தான் ஆச்சு போய் அவங்க அம்மா வீட்டில் இருந்துச்சு. குடியார பையன் கூட வாழ முடியாது. நம்மளால போய் அந்த பிள்ளை பேர் சரஸ்வதிங்க. சரசுவான்ட்டு அந்த பிள்ளை வரல. நம்மளால டென்ஷன் ஆகி கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, என் முண்டாட்டி அங்கேருந்து வரமாட்டேங்கிறான். உடனே ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொன்னா, இங்கே பாரு நீ இவ்வளோ நாள் குவார்டர் தானே அடிச்சா, ஆமா இன்னைக்கு ஃபுல்லாக அடிச்சு நேரம் மாமனார் வீட்டுக்கு போ. மாமனார் வீட்டில் போய் 2ல் 1 கேளு, என்னையா பொண்ணு அனுப்புறியா வக்கீல் நோட்டீஸ் விடவான்னு கேளு, பயந்துக்கிட்டு பொண்ணு அனுப்பிடுவான். நம்மால் ஃபுல்லாக அடிச்சு நேரம் மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். மாமனார் வீட்டு முன்னாடி டைலாக் பேசுகிறான், மாமா எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும் மாமா. மாமனார் சொல்கிறா, மாமா எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும் மாமா சொல்கிறா. மாமா எனக்கு 2ல் 1 தெரிஞ்ச குடியார் நாயை சொல்கிறா. ஒன்று என் பொண்டாட்டி அனுப்பு, இல்லை உன் பொண்டாட்டி அனுப்பு, வீட்டில் சோறாக்கன்னு கூப்பிட்றாயா, ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா, கடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா, போத்திக்கின்னு படுத்துக்கவா, படுத்துக்கின்னு போத்திக்கவா, காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது, எங்க சனம் மாத்தடிக்குது, ஏல சனம் கூத்தடிக்குது, ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா, கடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா. கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்கிறீர்களே, யாருக்கு கட்ட வேண்டும் தெரியுமா? நித்தம் ஒரு குடியாரனுக்கு வாக்கப்பட்ட அவனுக்காக 2 பிள்ளைகளை பெற்றுவிட்டு இந்த பிள்ளைகளுக்காக 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்த்து அவனை கலைஞனாக, அறிஞனாக, டாக்டராக மாற்றுகிறாளே எங்கள் கண்மணிகளுக்கு தானங்க கோயில் கட்டணும். எத்தனை பேர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறீங்க பொண்டாட்டிய? நான் தெரியாம தான் ஆண்களை பார்த்து கேட்கிறேன். எத்தனை பேர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறீங்க? ராத்திரி குடிச்சிட்டு வந்து நம்மளை அடிக்கிறானேன்னு கொஞ்சோண்டு புளிக்குழம்புல பால்டாயில கலந்துட்டா மறுநாள் டாஸ்மார்க் திறக்க எவனும் இருக்க மாட்டான். ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறோமா சார்? அப்படி செய்ய மாட்டோம். வாருங்களைத்தான், உட்காருங்களைத்தான், சாப்பிடுங்களைத்தான் சாப்பிட வைக்கிறோம் சார். இன்னைக்கு என்னென்ன அதிசயம் நடக்குது தெரியுமா? ஒரு வீட்டில் 10 முட்டைங்க. முட்டை மேலே என்னக்கா இருக்கும்? கோழி தான் அடகாக்கும். அந்த வீட்டில் சேவல் இருக்கு. நான் கேட்டேன், என்னக்கா முட்டை மேலே கோழி தானக்கா இருக்கும், என்னக்கா சேவல் இருக்குன்னு. அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அது வீட்டோட அந்த மாப்பிள்ளை என்ன வேலை சொன்னாலும் செய்யும் அப்படின்ட்டு. போதியா இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் மாப்பிள்ளையை கூப்பிடுவோம் தெரியுமா? நான் கேட்டேன், என்னக்கா திருவிழாக்கு இந்த பொங்கல் வந்துருச்சே, பொங்கலுக்கு உங்கள் மருமையை வராரா அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா சொல்லுது, அவன் பழைய சொத்துக்கே வருவான், பொங்கலுக்கு வரமாட்டானா அப்படின்ட்டு. போதியா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு வைங்களேன். இன்னும் வருங்கால சந்ததி, அதாவது ஆசை முளைக்கும் முன்னே மீசை முளைக்கிறது, மீசை முளைக்கும் முன்னே பல் விழுகிறது என்று சொன்னால், நீங்கள் பாலத்தில் வேலை நடந்தானே பார்த்துருக்கீங்க. இப்போல்லாம் பல்லில் வேலை நடக்குது.
ஒரு பல்ல அடைச்சிட்டு 3 நாள் கழிச்சு வாங்குறான், அடுத்த பல்ல அடைச்சிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வாங்குறான். இப்படி பல்லுல பார்த்தீங்கன்னா 3 மாசம் வேலை நடக்குதுக்கா. நிஜமா நடக்குதா இல்லையா? நம்மளால ஒரு கரும்பை கூட கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆரோக்கியமாக நம்ம இல்லைங்க. பெண்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் சொல்கிறேங்க்கா. நீங்கள்லாம் ஜாக்கெட்டில் பூரா இப்போ ஜன்னல் வச்சு தைக்குதுங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஆரி ஒர்க்ஸ் சேலை 1500 ப்ளவுஸு 12,500. அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பெருமாள் இருக்குது. ஒருத்தன் பின்னாடி தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போகிறான். பெருமாளை தொட்டு கும்பிட்றானா பிள்ளையா தொட்டு கும்பிட்றானே தெரியல. நான் என்ன சொல்கிறேன், ப்ளவுஸில் ஜன்னல் வைங்க, வீடு கட்டுங்க, மாடி கட்டுங்க, பங்களா கட்டுங்க, கோயில் கட்டுங்க. ஆமாம், கருமம் அதுக்கு ஒரு கதவை போட்டு மூடுங்க. கண்ட பையன் உள்ள எச்சியை தூக்கிட்டு போயிடுறான் இல்லையா? அன்னைக்கு ஆடை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஆடை எப்படி இருக்கு? இந்த ஆடை குறைக்க தானங்க இவ்வளவு அவலம் நடக்குது. நீங்க சொல்றீங்க ஒரு ட்ரெயின்ல பஸ்ல ஒரு பொம்பளை பிள்ளைய பார்க்க முடியலங்க. அழகா நச்சுன்னு தாவணி போட்டு வந்தா அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெண்ணின் ஆடை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஆண்கள் கையெடுத்து வணங்குவது போல் இருக்க வேண்டும், கை போட்டு கூப்பிடுவது போல் ஒரு காலம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு குழந்தைகள்லாம் அப்படி இருக்கா? மலேசியால போய் இறங்கியிருக்கேங்க. இறங்கணும்னு ஒரு பையன் என்ன பார்த்துட்டு கேட்டான், மேடம் நீங்க தானே விஜய் டிவி? ஆமாடா. நீங்க தானே சன் டிவி? ஒரு பஞ்சு சொல்லுங்கண்ணா. அடிக்கடி நான் பஞ்சு சொல்லி பழக்கமாக்கா. அங்கே போய் மலேசியாவில் இறங்கியிருக்கோன்னு ஒரு பஞ்சு சொன்னேன். அகலமான கண்டம்னா அது ஆசியா, அழகான கண்ட்ரினா அது மலேசியான்னு. அவன் என்னை இறங்க பார்த்துட்டு சொல்கிறான், பாடுறா பன்னிக்குட்டியெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. எவ்வளோ அசிங்கப்படுத்துறான் தெரியுமா? எல்லாத்தையும் தாண்டி வருவது இந்த வாழ்க்கைங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் கல்வி அதிகமாக இருக்குன்னு எதிரில் சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டா, நடந்தால் நடுநிலை பள்ளி, ஓடினால் உயர்நிலை பள்ளி என்று மனிதன் கால்பட்ட இடங்களில் எல்லாம் பள்ளிகள் முளைக்க செய்தவர் கர்ம வீரர் காமராஜருங்க. அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? இந்த தேசத்திற்காக ரத்தம் சிந்திய மகாத்மா காந்திக்கு மேலே ஒரு மனிதன் இருந்தார், பகத்சிங்க. இந்த தேசத்திற்காக சுதந்திரத்துக்காக போறாங்க. அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த காலத்தில் சொல்ல முடியுமாங்க? ஒரு விஷயம், 2 விஷயம் சொல்லி நிறைவு செஞ்சுறேன். ஒரு நான் சொல்றது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க, ஜவஹர்லால் நேரு வந்து நம்மளுடைய கவர்னர் மாளிகை சென்னையில் தங்கியிருக்காருங்க. தங்கிட்டு ஒரு எக்கனாமிக்ஸ் புக்கு கேட்குறாரு. ஒரு எக்கனாமிக்ஸ் புக்கு, அது ரொம்ப ஃபேமஸான புக்கு, அது பப்ளிஷ் ஆகி 3 நாள் தான் இருக்குது, சென்னையில் கிடைக்குமான்னு கேட்குறாரு. உடனே நம்ம சென்னை மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள், இங்கே இருக்கிறதுலே பெரிய லைப்ரரி கன்னிமரா லைப்ரரி, வாங்க அங்கே போய் எடுத்தாரோம் அப்படின்னு எல்லாரும் கன்னிமரா லைப்ரரிக்கு போயிடுறாங்க. லைப்ரரியில் போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த புக்கு வந்துருச்சுங்க. புக்கு வந்து காலையில் வந்து இறங்கியிருக்கு, சாயங்காலமே யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சாயங்காலமே காலையில் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் புக்கை, அது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கிற புக்கு, இந்த சென்னையில் இந்த மெட்ராஸில் யார் எடுத்துகிட்டு போன ஆள் பேரை நான் பார்க்கணுன்ட்டார். யார்? ஜவஹர்லால் நேருங்க. எடுத்து புரட்டி பார்த்தா அதில் அண்ணாதுரை என்று எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால், அந்த காலத்தில் அப்படி படித்தாங்கங்க. இந்த காலத்துலலாம் மார்க்காக படிக்கிறாங்க. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேங்க. ஒரு 5 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போதுங்க. பள்ளிக்கூடம் போனவனே வாத்தியார் சொல்லித்தராரு. எப்படி சொல்லித்தராரு? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இந்த குழந்தை சொல்லுது, இன்னைக்கு தான் ஐயா முத வந்திருக்கேன், வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொல்கிறீங்க, வேண்டும் வேண்டும் உண்டுன்னு பாசிட்டிவாக சொல்லுங்க. உடனே அந்த பெரிய ஒரு வாத்தியார் இல்லையா, அவர் கோவம் வந்துருச்சு. வேணா நீ வேணா உண்டுன்னு ஏதாவது கவிதை சொல்லி பார்ப்போம் அப்படின்னோடனே அந்த 5 வயது குழந்தை சொன்னதுங்க, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலமுண்டு பலனுண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதி கொண்ட நெறியுண்டு நிலையுண்டு ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையுமுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறு முளமுண்டு தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்டு வண்டுற கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாகின அரசே கார்கொண்ட சென்னைக்குள் தார்கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கும் கந்தவடி வேலே துன்முகத்து உய்யமணி உன்முகத்து சைவமணி சண்முக தெய்வமணின்னு சொல்லிச்சுங்க. சொன்ன குழந்தை யார் தெரியுமா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே அந்த வள்ளலார் பெருந்தகை சொன்னதுங்க. அந்த 5 வயதில் பள்ளிக்கூடம் போகும்போதே ஒரு குழந்தை அவ்வளவு அறிவாக இருந்தது என்று சொன்னால், அறிவாக வாழ்ந்தது அந்த காலம், பிஞ்சிலேயே வெந்து போனது இந்த காலம் என்று சொல்லி, நீங்கள் செல்லை நோண்டி நேரத்தை வீணடிப்பதை விட, செல்லை நோண்டி நேரத்தை வீணடிப்பதை விட மண்ணை நோண்டி மரம் நெடுங்கள், நாடு குழு குழு இருக்கும் என்று சொல்லி, நான் ஒரு 4100 மேடை பேசியிருக்கேங்க. இந்த 4100 மேடைக்கு 2000 பஸ்ஸில் போயிருக்கேன், 3000 ட்ரெயினில் போயிருக்கேன், ஃப்ளைட்டில் 12 நாடு போயிருக்கேன். அதை விட பெரிய சிறப்பு, பஸ்ஸே கிடைக்கல மண் லாரி ஏறி போயிருக்கேன். இத்தனையிலையும் போயிருக்கேங்க, எதுலேயுமே நான் ஆக்சிடென்ட் ஆகி சாவலைங்க. நான் நினச்சேன் நம்ம ஏன் சாகலை, ஒரு நாள் சிவன் கோயில், ஒரு நாள் மாரியம்மன் கோயில், ஒரு நாள் பெருமாள் கோயில் வாசலில் பேசுகிறோம், அதனால தான் நம்ம சாகலை நினச்சேங்க. இன்று தான் தெரிந்து கொண்டேன், இப்படிப்பட்ட அழகான ரசிகர் பெருமக்கள் கைத்தட்டில் தான் என் உயிர் வாழ்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.